வணக்கம் சார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Fujikura 48s Plus மிஷினில் செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ப்ளஸ் வந்துட்டு மிஷினில் வந்துட்டு எப்படி ஸ்ப்ளைஸ் பண்ணுறது? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் சார். ஸோ இப்போ Fujikura 48s Plus மிஷினை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. மேனுவல்னு எதை மீன் பண்ணுறேன்னா, டோர் வந்துட்டு மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி கிளாம்ப் வந்து மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே க்ளோஸ் பண்ணுறது மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹீட்டர் மேனுவலாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே மேனுவலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷனை பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் மிஷின். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பட்டன் வந்துடும், அதே மாதிரி டச்சும் ஒர்க் ஆகும். ஸோ 2 விதமான ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இது செட் பட்டன், இது ரீசெட் பட்டன், இது ஹீட் பட்டன், இது டவுன் பட்டன், அப் பட்டன், பவர் பட்டன். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, டச்சில் போகும்போது இது செட் பட்டன், அந்த க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் பட்டன், இது மெனுக்குள்ளே போகிறக்கான பட்டன். ஹோம் ப்ரெஸ் பண்ணால் மெனுக்குள்ளே போகும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது வந்துட்டு. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹீட் பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரைட்னஸ் டிக்ரீஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெனுக்குள்ளே போகிறதுக்கு இந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போகும்னு சொல்லிட்டேன். அப்படின்னா பட்டனை யூஸ் பண்ணி எப்படி மெனுக்குள்ளே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனுக்குள்ளே போகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 பேஜ் இருக்கும். ஸோ இந்த 5 பேஜில் தான் பார்த்தீங்கன்னா மிஷினோட எல்லா செட்டிங்ஸுமே கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் செலக்ட் ஸ்பேஸ் மோடு இருக்கும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் மோடு, மல்டி மோடு, இசட் மோடு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சைடில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிங்கிள் மோட் ஃபைபர் தான். ஸோ அதனால் இந்த வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்கா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஆட்டோ மோடில் போட்டு ஒர்க் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் நம்ம சிங்கிள் மோடு தான், அதனால் நீங்கள் சிங்கிள் மோட்லேயே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் செட்டிங்ஸ்னு இருக்கும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ ஷார்ட் ட்ரிகர் இருக்கும். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இதை நான் ஆன் பண்ணி விட்டேன் அப்படின்னு என்ன ஆகும்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைபரை 2 சைடு லோட் பண்ணுறேன், லாக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளைசிங் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ளைசிங் ஆரம்பிச்சிடும். இதை வந்து நான் ஆஃப் பண்ணி விட்டேன், ஆட்டோ ஸ்டார்ட் ட்ரிகர் வந்து ஆஃபில் வச்சுருந்தேன் அப்படின்னா, நான் டோரை க்ளோஸ் பண்ணாலுமே வந்துட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளைஸ் ஆகாது. நீங்கள் தான் மேனுவலாக என்ன பண்ணணும்னா செட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்ப்ளைசிங் ஆரம்பிக்காது. நம்ம தான் என்ன பண்ணோம்னா செட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆட்டோ ஸ்டார்ட் ட்ரிகருக்கான மீனிங்கு. இதே மாதிரி பாஸ் 1, பாஸ் 2 இருக்கும். பாஸ் 1, பாஸ் 2 எதுக்கு அப்படின்னு மெயினாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கட்டிங் ஆங்கிள் கரெக்டாக இருக்கா ரைட் சைடுன்னு சொல்லிட்டு அதை வந்து செக் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மெமரி. ஸோ நம்ம இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம என்ன ஸ்ப்ளைஸ் பண்ணியிருக்கோம், என்ன எரர்ஸ்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ கேமரா இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இது எதுக்குன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது கேமரா இமேஜ்லாம் போயிட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ மெமரி கமாண்டு ஜஸ்ட் நம்ம ஃபைபரோட நேம் கமாண்ட் ஃபங்க்ஷன் மீன்ஸ் லொக்கேஷன் இது பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹீட்டருக்குரிய உங்களுக்கு கமாண்ட் கொடுத்துருப்பாங்க, செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் செலக்ட் ஹீட்டர் மோடு, அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற 16 மோஸ்ட்லிஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த ஆப்ஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆட்டோ ஷார்ட் ட்ரிகர் அப்போலாம் சொன்னது தான். ஹீட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ் உள்ள தூக்கி போட்டாலே உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஹீட்டிங் ஆகும். டோர் க்ளோஸ் ஆன உடனே ஹீட்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடும். எப்போ அப்படின்னா ஆட்டோ ஷார்ட் ட்ரிகர் ஆனில் இருந்தால். ஆஃபில் இருந்தால் மேனுவலாக நம்ம ஹீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3வது பேஜ் வந்துட்டு உங்களுக்கு மிஷின் செட்டிங்ஸ். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ், அப்புறம் பஸர், இந்த பீப் சவுண்ட் வர்றது, அப்புறம் வீக்ரூ லைட்டுங்கிற இந்த லைட்டு. ஸோ இங்கே லைட் எரி பார்த்திங்கன்னா அந்த லைட்டு தான். இது தேவையான ஆனில் வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பவர் சேவிங் செட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம ஃபோன் மாதிரி ஒரு 30 நிமிஷம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் டிம் ஆகும், அடுத்து ஸ்லீப் மோடு போகும், 5 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஃபுல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான இது. ஸோ லாஸ்ட் பேஜ் போனீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இன்ஃபோ, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம்,
சரி எவ்வளோ சவுண்ட் அடிச்சிருக்கோம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மிஷின்ஸ் இதில் வந்து மெயின்டெனன்ஸ் இன்ஃபோவில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி செட்டிங்ஸ் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குங்கிற பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி ஸ்ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்ப்போம் சார். ஸோ ஃபைபர் நான் டேரக்ட் ஃபைபர் தான் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம லாஸ்ட்டு டேலஃபோனில் வச்சு ஸ்டிப் பண்ணிடுங்க. ஸ்டிப் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து ஐபி வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வைக்கிறீங்க பார்த்தீங்களா. ஸோ கோர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 14, 16, 18 நீங்கள் எதில் வேணால் வச்சுக்கலாம். இது எதுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து மெயினாக இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸோட நம்ம யூஸ் பண்ணுற ஸ்லீவ்ஸை பொறுத்து தான் சார். இப்போ 40 ஸ்லீவ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 14 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 14, 16 இதே இது நீங்கள் வந்துட்டு 60 ஸ்லீவ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 18, 20 வச்சா கூட நமக்கு ப்ராப்ளம். ஸோ ஆனால் நீங்கள் காமனாக வந்துட்டு ஒரு 14, 16 இதிலே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பட்லேயும் ஃப்ளாட்டாக வந்துக்கணும், அதே மாதிரி இந்த பட்லேயும் ஃப்ளாட்டாக வந்துக்கணும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்பா இருக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு கட் பண்ணாலே போதும். எடுத்துருங்க. எடுத்துட்டு ஸோ ஃபைபர் வைக்கும்போது சார் இந்த இடத்துல போய் டச் ஆகாது, இந்த இடத்துல போய் டச் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக போய்ட்டு அந்த வி குரூப் மீன்ஸ் அந்த ப்ளூ லைனில் போய் அப்படியே உட்கார வைக்க மாதிரி வைங்க. வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ராடை தாண்டி வைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ப்ளூ லைனுக்குள்ளே வைக்கக்கூடாது. அந்த ப்ளூ லைனை தாண்டி இருக்கணும், ஆனால் ராடை தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு லாக் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் ஸ்டிப்பர் செகண்ட் இது வந்துட்டு பண்ணுறேன். கோரை வந்துட்டு அதே மாதிரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் அதே மாதிரி கட் பண்ணணும். ஸோ வைக்கும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சார் லைனை தாண்டி வச்சு லாக் பண்ணிடுறோம். டோரை க்ளோஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளேசிங் ஆரம்பிச்சிருக்காது. காரணம் என்னென்னா ஆட்டோ ஸ்டார்ட் ட்ரிகர் வந்து ஆஃபில் வச்சுருக்கேன், அதனால் மேனுவலாக செட் கொடுக்குறேன். ஸோ பாஸ் ஆப்ஷன் ஆனில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸோ அப்படியே வந்து இதை கழிச்சு ஓகே 0.02ங்கிறது ஓகே தான். மேக்ஸிமம் 0.03 வர வந்து அலௌடு தான். ஸோ இப்போ நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு ஃபைபரை வந்து வெளியில் எடுத்துடாட்டினா ஸோ ஸ்பேசிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேஸ் பண்ண ஏரியாவில் வந்து ஸ்லீவ்ஸை போட்டாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த நாப் பார்த்திங்கன்னா இந்த நாப்பை நம்ம ப்ரெஸ் பண்ண போகும். உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டிங் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனோடனே ஹீட்டிங் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் ஹீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் லைட்டு எரியும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த இடமும் உங்களுக்கு ரெட்டாக தான் இருக்கும், ரெட்டிஷ்டாக தான். சப்போஸ் உங்களுக்கு ஹீட்டிங் முடிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த ரெட்டு வந்து ஒயிட்டாக மாறிடும். அது போக லைட்டு வந்துட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா ஒயிட்டாக மாறிடுச்சு, லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டிங் வந்து வந்துடுச்சு. ஓகே, தேங்க்யூ.